மகாபாரத போர் முடிந்து அரசருக்கெல்லாம் அரசராக ஆக வேண்டுமென்றால் அஸ்வமேத யாகத்தை நடத்த வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்ல உடன்பட்டு செவிசாய்த்த தர்மரும் அஸ்வமேத யாகத்தை நடத்துகிறார். அப்பொழுது அனைத்து நாட்டு அரசர்கள் வருகிறார்கள். அவருக்கு அறுசுவை உண்டியும் கொடுக்கப்படுகிறது. அப்போது ஒரு வேகமாக கீறி வந்து அந்த வேள்வி அணைந்த சாம்பலில் புரண்டு படுக்கிறது. இந்த தர்மரிடம் சொல்லுகிறது, தர்மா, ஒரு அந்தரன் வேள்வியை விட உன்னுடைய வேள்வி சிறந்ததாக இல்லை, ஏன் என்று கேட்டான் தருமன். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன சொல்கிறார்? என் உடம்பு பாதி பொன்னிறமாகுவதற்கு காரணம் நான் சொல்லுகின்றேன் கேள் என்று சொன்னது. ஒரு அந்தணன் ஒரு சிறு வயற்காட்டு அருகே குடில் அமைத்து வாழ்ந்து வந்தான். அவன் வாழுகின்ற பொழுது வறுமையும் சூழல் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு வேலைக்கு கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது போகும். இப்படி அந்த வயலில் கிடைக்கின்ற உதிர்கின்ற நெற்மணிகளெல்லாம் புடைத்து அலசி பொடித்து அதை நெய்து அதை உணவாக உட்பந்து வழக்கமாக கொண்டிருந்தான் அந்தணன். ஒரு நாள் விருந்தினராக ஒரு தவயோகி வருகிறார். தவயோகி வந்தவுடன் தனக்கு சாப்பிடும் நேரத்தில் அந்த தவயோகிக்கு வந்தவுடன் தன்னுடைய பங்கை அந்த தவயோகிக்கு கொடுக்கிறார். மகன், பிள்ளை, மருமகள், மனைவி 4 பேர் அந்த வீட்டில். பிறகு தன் மனைவி கொடுக்கிறார். அந்த தவயோகி, ஏனம்மா இவன் கணவன் தான் கொடுக்கிறான், நீ ஏமா கொடுக்கிறாய்? எனக்கு உங்களுக்கு பசி அடங்கவில்லை, எனக்கு தெரியும், அதனால் நானும் கொடுக்கிறேன் என்று அவர் இன்னும் மருமகளும் எடுத்துக் கொடுக்கிறார், மகனும் எடுத்துக் கொடுக்கிறான். 4 பேரும் கொடுத்த பிறகு அந்த தவயோகி அங்கிருந்து மறந்து, உங்களுடைய தான தர்மத்தை மெச்சினேன் என்று இங்கு இருப்பதை விட தேவலோகம் வருவதே சாலச் சிறந்தது, மேலோகத்திலிருந்து புஷ்ப பல்லக்கு வருகிறது, வந்து அழைத்து செல்கிறது. அப்போது அந்த கீரி அங்கே வருகிறது. இவர்கள் உண்டு மீதமிருந்த பருக்கையில் புரண்டி படுக்கின்ற போது தங்க நிறமாக ஆகிவிட்டது. இப்போது சொல் தர்மா, உன்னுடைய வேள்வி நான் எங்கெல்லாம் சென்றேன், அங்கு எங்கும் பல இடங்கள் சென்று வேள்வி நடக்கும் போதெல்லாம் நான் புரண்டி பார்க்கிறேன். அங்கு எல்லாம் எதுவும் மீதி தங்கமாக ஆகவில்லை என் உடல். உன் வேள்வியாலாவது என் உடம்பு தங்கமாக மாறும் நினைத்தேன், மாறவில்லை. அதனால் தான் சொன்னேன், நீ கோபிக்காதே தர்மா என்று சொன்னான். இந்த தருமன் கீரியின் மீது கோபம் கொள்ளவில்லை, நல்லறிவு புகட்டிய கீரியை பாராட்டினான். அகந்தை கொள்ளாமல் சிறப்பாக ஆட்சி செய்தான். அதிலிருந்து வன்மையும் இல்லை வறுமையும் இல்லாமல் சிறப்பாக ஆட்சி செய்து முடித்தான். நல்லதொரு ஆட்சி தந்தான். நானும் கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.